அடுத்து இங்கு அருமை நண்பர் எங்களது கும்பம் சக்திவேல் ஐயா அவர்கள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பார்த்தீங்கன்னா முழுதுமை எங்கள் தங்கப்பாண்டியன் ஐயாவோட ரூலை ஃபாலோ பண்ணுவார். அதே போல் அவரோட கண்ணோட்டத்திலையும் இவர் மேன்மைப்படுத்தி சொல்வார். மிகப்பெரிய லெவலில் ஐயா ஜோதிடம் சொல்லக்கூடியவர். அதற்கு முன்பாக நமது தனக்கொடி ஐயா அவர்களுக்கு நமது கணியர் ஐயா அவர்கள் சான்றிதழ் கொடுத்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜோதிட நல் வழிகாட்டி என்ற சான்றிதழை நமது கணேசன் ஐயா அவர்களுக்கு திருமண வாழ்வில் யோகங்களும் பரிகாரங்களும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் புத்தகம் வழங்கப்படுகிறது. ஐயா பேசிய பிறகு மேலும் பேசலாம். ஐயா கோள்களின் கோலாட்டம் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ராஜசங்கர் ஐயாவுக்கும், இந்த விழாவை தலைமையேற்று நடத்தும் கணியர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கோள்களின் கோலாட்டம் என்ற தலைப்பு. இப்போ இதில் எல்லாமே பார்த்தோம்னா 12 கட்டம், 9 ராசி, 9 கிரகம், இவ்வளோ தான். இவங்க 9 பேரும் பண்ணுறது எல்லா சூட்சமங்களும் இவங்களே தான். பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்களை தான், நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்களை தான். இவங்க தான் மாறி மாறி நம்மளுக்கு அந்த கோலாட்டத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த 12 ராசியில் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருந்தால் எப்படிலாம் வேலை செய்யும், அதுதான் இதில் சூட்சமம். இப்போ ஒரு ஜாதகம் பார்ப்போம். அதில் இந்த பரிவர்த்தனை கிரகம் ரொம்ப முக்கியமான வேலைகளை பண்ணும். அதேமாரி அந்த திதிசூனியம் பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான வேலைகளை பண்ணும். ஏன்னா ஒரு விதிகளை மாற்றி போடக்கூடிய திறமை திதிசூனியம் பெற்ற கிரகத்துக்கும், வக்கரம் பெற்ற கிரகத்துக்கும், மற்றும் பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகம், சனிக்கேது சம்பந்தப்பட்ட கிரகம், இந்த கிரக பார்வைகள் தான் இறக்கிறதையே மாற்றி போடக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. இப்போ நிறைய சொல்லலாம். இதில் ஒரு இந்த கோள்களின் கோலாட்டங்கிறது ஒரு நாள் முழுசும் சொன்னாலும் தீராது. ஒரு மாதம் முழுசும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கலாம். இப்போ சிம்பிளாக ஒரு சொல்லலாம் பாருங்க. சூரியன் இடத்துக்கு முதல்ல கிரக ரீதியாக வருவோம், சரிங்களா? இப்போ சூரியன் எடுத்தோம்னா மேசத்தில் இருந்தால் சூரியனா கௌரவம்னு சொல்லுமா நம்ம. அதே மேசத்தில் இருந்தால் அவன் கௌரவமாக இருப்பான்னு சொல்லலாம். அதே சூரியன் தனுசுக்கு போச்சுன்னா அங்கேயும் துலாமில் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் கௌரவம் தான். இதில் வரட்டு கௌரவமாக மாறும். ஏன்னா அது பிடிவாதத்தால் ஏற்படக்கூடிய கௌரவமாக மாறும். ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய வீட்டில் எங்கே இருக்கிறாங்களோ அந்த கிரக ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாரி தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்குவாங்க. இப்போ நம்ம ஒரு இந்த மேடையில் இருக்கிறோம், இங்கே ஒரு மாதிரி சுபாவங்கள் இருக்கும். இதே ஒரு திருமண விசேஷத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு மாதிரி சுபாவங்கள் இருக்கும். இந்த மாரி தான் இந்த கிரகங்களுடைய ஆளுமை தான் நம்மளை முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல இது ஒரு சின்ன உதாரணம். அதே சந்திரன் தாய்மை உள்ளத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் தான் நம்ம சந்திரன் பொதுவாக கிரகத்துக்கு சொல்லுவோம். அதே சந்திரன் நேசமாகி போச்சு அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறி போயிடும். தாய்மை அடையாத பெண்களை குறிக்கக்கூடிய கிரகமும் சந்திரனாக போய் நிற்கும். இப்போ அறிவை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் நாம் சொல்கிறோம். இப்போ மேலே ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா அது நல்ல அறிவு திறன் இருக்கிறவங்க இருப்பாங்க, அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. இது சொல்லலாம். இதே சந்திரன் விருச்சிகத்தில் போய் நிற்கிறப்ப அங்கே
உடல் பாதிப்படைஞ்சவங்க இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அவங்க குடும்பத்தில் ஒரே கிரகம்தான் இருக்கிற இடத்துலையும் இருக்கிற பாவகத்துக்கும் தகுந்த மாரி தன்னுடைய கோலாட்டத்தை அங்கே நடத்துகிறாங்க. சரிங்களா? இதில் வந்து இது புதன் பாருங்கள், இதில் புதன் சம்மந்தப்படுது. அடுத்து வந்து புதன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புதன் வந்து நீசமாக போகிறப்ப ஒரு மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். நீசமாகுது அப்படின்னா அவங்க வீட்டில் கட்டாயம் அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு காரக ரீதியாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும். அதே வந்து கன்னி வீட்டில் உச்சமாகறப்ப அந்த டாக்குமெண்ட்டு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் அடுத்தவங்க சொத்தையும் சேர்த்து எழுதி வச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் தன்னுடைய கிரகம் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரியும் தன்னை மாற்றிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு பாகத்துக்கு தகுந்த மாதிரியும் தன்னை மாற்றிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பரிவர்த்தனை ஆகக்குள்ள தான் இதில் நம்ம சொல்கிற வந்து விஷயமே பரிவர்த்தனை ஆகிறப்ப இல்லை வந்து கிரக கூட்டு சேர்றப்ப சேர்ந்த கிரகங்கள் பார்க்குறப்ப இதில் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை கொண்டாந்து நிறுத்திடும். நம்ம யூகமே பண்ண முடியாது. இப்போ எல்லோரும் ஜோதிடர் தானே, எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறவங்க தான். இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறப்ப ஒவ்வொரு ஜாதகமும் பார்க்குறப்ப நம்மளுக்கு புதுமையாக இருக்கும். அந்த ஜாதகம் எப்பரா இது இருக்குது, என்ன விஷயம் சொல்கிறது, இது யாருக்கு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் எப்பயுமே இருக்கும். ஏன்னா என்கிட்ட ஒரு இதில் கேட்டார், ஒரே கட்டம் தான் சொல்கிறீங்க, ஒரே விஷயம் 9 கிரகம் தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒவ்வொரு ஜோசியருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்களே ஏன்? புரியுங்களா? இது வந்து ஒரு தீராத கேள்வியாக இருக்கும். இப்போ எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் கற்றுக்கிறேன். இப்போ கன்னிராஜராஜா வந்து இப்போ நிறைய காரகத்துவம் சொன்னார் கிரகங்களுக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மாறுபடும். எல்லாருமே அதுவாகவே எடுத்துட முடியுமா? இப்போ நான் சூரியன்னா கௌரவம்னு பார்க்குறேன் அப்படின்னா நீங்களும் அதே கௌரவமும் பார்க்கணும்னு நினைக்க முடியுமா? அப்போ அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். அங்கே வந்த ஆளுடைய தோற்றத்தை பார்த்து சில வந்து மாற்றங்கள் ஏற்படும். இப்போ நாம் நார்மலாக ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயி வரான் அப்படின்னா அப்போ அவனுக்கு சூரியன் எப்படி நாம் பார்க்கணும்னா அவனோட கிரக ரீதியாக விஷயத்தை பார்க்கணும். இப்போ ஒரு கெட்டு போச்சுன்னா அரசாங்க அதிகாரிகிட்ட நீ வந்து எதுக்காத, அரசாங்கத்தை பகைச்சிக்காத, இப்படி சொல்லணும். சரிங்களா? அதே வந்து ஒரு அரசியல்வாதி வராங்க, பெரிய ஆள், அதே கேட்டு போயிடு, அரசியல் கொஞ்சம் அவங்கள தூக்கி வச்சு பேசு, அவங்கள கௌரவப்படுத்து, இப்படி அந்த சொல்கிற விஷயங்கள் தான் அங்கே மாறுது. அப்போ கிரகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோலாட்டங்களில் அங்கே பண்ணுறாங்க. இதில் வந்து எல்லா கிரகமும் அதனுடைய வேலை பண்ணுறது ஓகே. இந்த பரிவர்த்தனை ஆகிற கிரகம், இதை முன்னாடி பேசின ஐயா கூட சொன்ன பரிவர்த்தனை யோகம்னே சொன்னார் இல்லையா? பரிவர்த்தனை ஆகிறப்ப யோகங்கள் வந்து எப்படி வேலை செய்யும், தோஷங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதும் அது நம்ம வந்து பார்க்குற விஷயத்தில் தான் அதில் முடிவு பண்ண முடியும். இவங்களுக்கு தான் இந்த யோகம் வேலை செய்யுதா அப்படின்னம்னா இவங்களுக்கு இல்லை, இது மனைவிக்கு யோகம் வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து லக்கணத்தில் சுக்கிரன் இருக்குது, 2ஆம் இடத்துல சூரியன் சம்மந்தப்படுறாருன்னு வச்சுங்க. இது ஒரு சின்ன உதாரணம். இப்போ இதில் வந்து யாருக்கு அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது, இப்போ 2ஆம் இடத்துல சூரியன் சம்மந்தப்பட்டால் அரசு உத்தியோகம் இல்லை அரசாங்க வருமானம், அரசியல் வருமானம், இந்த மாதிரி ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு அப்படிங்கிறான். என்றைக்காக இருந்தாலும் அவன் அரசாங்க உத்தியோகத்துக்கு அரசாங்க பணம்னு ஒன்று வாங்கி பார்த்தே தீருவாங்க. இது வந்து ஜோதிட விதி, ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம். இப்போ லக்கணம் போய் தனியாக உட்காந்துடுச்சு, லக்கணத்தில் சுக்கிரன் தான் இருக்குது. அப்போ சுக்கிரன் இருக்கிறப்ப இது யாருக்கு நாம் எடுக்க முடியும்? இப்போ நான் ஜாதகனுக்கு தான் எடுக்கிறோமா, மனைவி அப்படிங்கிறதுக்கு நாம் கணக்கு. இப்போ மனைவி நல்லா படிச்சிருப்பாங்க, இவர் கல்யாணம் பண்ணக்கூடிய மனைவிக்கு அரசு உத்தியோகத்துக்கு யோகம் உண்டு. ஏன்னா வந்து கேட்குறவங்க, ஜாதகம் பார்க்க வந்து கேட்குறவங்க எப்படி கேட்பாங்க, பையனுக்கு அரசு உத்தியோகம் வருமா, எனக்கு அதை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னமா. இல்லை, பையனுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி, கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் அரசு உத்தியோகம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ஒன்று சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா வரக்கூடிய மனைவிக்கு அந்த அரசு உத்தியோகம் இருக்குது, அந்த மாரி நாம் அந்த நேரத்தில் நாம் பார்க்க வைக்கணும். சரிங்களா? இப்போ அதேமாதிரி விபத்து அப்படி வர்றப்ப லக்கணம் சம்மந்தப்பட்டது, லக்கணாதிபதி போய் இருக்கிற இடம் நல்ல இடத்துல போய் உட்காந்துக்கிறான், அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் லக்கணத்தை பார்க்குற கிரகங்கள் அந்த விபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து ரெண்டும் சேர்ந்து அங்கே பார்க்குறான்னா அந்த பாவகத்தில் இருக்கிற ஆதிபத்தியம். இப்போ லக்கணத்தை பார்த்தா லக்கணாதிபதி வெளியில் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, லக்கணத்தை பார்த்தா எங்கேருந்து பார்க்குறாங்களோ அந்த உறவுக்கும் கொடுக்குது. நாம் இதை சமீபத்தில் ஆய்வு பண்ண விஷயமா நிறைய இருக்குது, அதனால் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம அப்பாவுக்கு தான் இந்த தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோமா, இது அப்பாவுக்கு இல்லை மகனுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் வேணால் ஒரு உதாரண ஜாதகம், ஒரு அருமையான ஒரு உதாரண ஜாதகம் இருக்குது, நீங்கள் அது கட்டமே போட்டுக்குங்க, நான் உங்களுக்கு விளக்கத்தோடய சொல்லிடுறேன். தேதி நோட் பண்ணிக்கோங்க, 13/10/96.
ரொம்ப கிரிட்டிக்கலான ஈஸியாக இருக்கும், ஆனால் கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சிங்களேன். நம்ம பார்த்த ஜாதகம் ஒவ்வொன்றையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம ஆய்வுக்கு அது சரியாக வருதா. ஏன்னா ஜோதிடத்தில் விதிகள் எல்லாமே வந்து எல்லா நேரத்துலையும் வேலை செய்வது இல்லை. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதிகள் மாறும். அங்கே சித்தர்கள் சொல்லி வச்ச விதி இந்த காலகட்டத்தில் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எங்கேயாவது ஒரு விஷயத்தில் அது நடந்து தான் தீரும். அது யாருக்கு எங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் நம்மளுடைய வேலை. சரிங்களா? 13/10/96 12 மணி 7 நிமிஷம் சேலம் தான். சரிங்களா? காலையில் கட்டம் போட்டுக்குங்க. வந்து லக்கணம் மிதுன லக்கணம். மிதுன லக்கணம் 2ஆம் இடத்துல செவ்வாய். சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல. புதனும் சந்திரனும் 4ல் கன்னியில். சூரியனும் ராகுவும் 4 கன்னிலேயே. சரிங்களா? கன்னியில் சூரியன் ராகும் கன்னிலேயே. குரு 7ஆம் இடத்துல தனுசில் குரு. சனிக்கேது 10ல் மீனத்தில். மிதுன லக்கணம் 2ல் செவ்வாய், 3ல் வந்து சுக்கிரன், 4ல் புதன் சந்திரன் ராகு சூரியன் 4 கிரகமும் 4ஆம் இடத்துல. 7ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சனிக்கேது. சரிங்களா? இதில் வந்து இப்போ இந்த லக்கணம் பாருங்கள். இப்போ வயசு 27 வயசு முடிஞ்சு 28 நடந்துகிட்ருக்குது. சரிங்களா? இப்போ இந்த லக்கணத்தில் பாதிப்பு அப்படின்னு நம்ம யாரை பார்த்த உடனே யாருக்கு சொல்லிவிட முடியும்? நல்லா பாருங்கள். 9ஆம் அதிபதி இதில் திதி பார்த்தோம்னா பிரதமை திதியில் பிறந்துக்கிறாங்க. துலாம் வீடு மகர வீடு ரெண்டும் பாதிப்படைஞ்ச வீடு. துலாம் வீடும் மகர வீடும் பாதிப்படைஞ்சு போச்சு. அதாவது சனி பாதிப்படைஞ்சுது அப்படின்னு 9ஆம் அதிபதி திதிசூன்ய வீடாக திதிசூன்ய அதிபதியாக இருக்கிறாங்க. கூட நிற்கிறது கேது நிற்கிறாங்க. அந்த 9ஆம் அதிபதியும் வக்ரமாகியும் நிற்கிறாங்க. இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னா யாருக்கு இந்த தோஷங்கள் இருக்கும்? இப்போ ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் வந்து ஏதாவது உச்சத்தையும் ஊனத்தையும் சொல்லும்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து உச்சம் இருக்குது. இந்த ஃபேமிலியில் ஒரு உச்சம் இருக்குது. இது யாருக்கு நம்ம பார்த்த உடனே யாருக்கு தோணும்? ஒரு உங்களுக்கு சும்மா ஒரு கெஸ்ஸு தான். யாருக்காருங்க? மாமாவுக்கு. எப்படி மாமா எப்படி கணக்கு சொல்கிறீங்க? சரி, அங்கே புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படி இருக்காங்களே. வேறு யாருக்கு? செவ்வாய் நீசம். இல்லை, செவ்வாய் நீசம் அது தனியாக தானே இருக்குது. 9ங்கிறப்ப தன்மை இருக்கும். சரி, ஏன்னா அவர் தான் பாதிப்பு அதிகம். சனி வக்கரமாக இருக்குது, கேது கூட இருக்குது, திரிசூன்யாதிபதியாக இருக்கிறாங்க. இப்போ அப்பாவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரியாக இருக்குதா? கரெக்டாக இருக்குதா? சரி, லக்கணாதிபதி பாருங்கள். லக்கணம் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. புதன் பலமாகிறாரு, ஆட்சி உச்சம் இருக்கிறாரு. சரிங்களா? சுபகிரகங்கள் பார்க்குது. ஏன்னா அவரே பலமாக இருக்க, சந்திரனும் சேர்ந்துக்கிறாரு. அப்போ ஜாதகனுக்கு இருக்குமா? இல்லை, உங்களுக்கு சும்மா ஒரு கெஸ்ஸு தான். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ண போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எந்த எவ்வளோ திறமையான ஜோசியராக இருந்தாலும் சரிங்களா, நம்ம குருநாதர்களாக இருந்தாலும் கூட சரி, பார்த்த உடனே சில விஷயத்தை யூகம் பண்ணவே முடியாது. சரிங்களா? பார்த்த உடனே இப்படி தான் அப்படின்னு சொல்கிற அதுக்கு சித்தர்கள் மாரி இருக்கணும். சரிங்களா? இதில் ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இது கோள்களின் கோலாட்டம் இது தான். இப்போ இவங்க தான். இப்போ இதில் நாம் நார்மலாக பார்த்தோம்னா 9ஆம் பாவாதிபதி திரிசூன்யமாக இருக்காங்க. அவர் தான் அஷ்டமாதிபதி. சரிங்களா? அவர் தான் வந்து வக்கரமாகிறாரு, கேது கூட சேர்ந்துக்கிறாரு. ராகு சூரியன் ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்த பார்க்குது. அப்போ விபத்து தந்தைக்கு தான் அப்படின்னு நாம் என்ன பண்ணுவோம்? மனசுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம். லக்கணத்துக்கு பார்க்குறோமா, லக்கணாதிபதி பலமாகிறாருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தான் நினைப்போம். ஆனால் இங்கே தாயனுடைய கிரகம் பார்த்துருக்குது. சரிங்களா? இப்போ இதில் நான் ஒரு விஷயத்தை சொன்னேன்னா சொல்லுவேன். இதில் எப்படின்னா, நிறைய அடிபட்டதுனால தான், நிறைய அனுபவத்தினால தான் வந்தது. இதில் 4 கிரகம் இங்கே வந்து சந்திரன் புதன் ராகு சூரியன் 4 இருக்குது. ராகு தாத்தாவை குறிக்கும், புதன்னா மாமனை குறிக்கும். மேடம் சொன்னாங்க மாமா அப்படிங்கிறது அது உண்மைதான். சந்திரனை தாயாரை குறிக்கிறது, சூரியனை தகப்பனை குறிக்க விடுது. இதில் அதிகமான கிரக தொடர் பார்த்தோம்னா சூரியனுக்கும் அங்கே 9ஆம் அதிபதி சனி, இங்கே சூரியன் ரெண்டுமே அப்பனை குறிக்கக்கூடிய கிரகம்தான். இப்போ இவங்களுக்கு இந்த 4 பேர்த்துக்குள்ளே கட்டாயம் யாருக்கா ஒருத்தருக்கும் விபத்து நடக்கணும் அப்படிங்கிறது இது எழுதப்பட்ட விதி. இது மாறாது. சரிங்களா?
அப்போ இது யாருக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம அதுதான் விஷயம், அதை தான் நம்ம எடுத்து சொல்லணும். இப்போ இந்த காலகட்டம் சமீபத்தில் வராங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் வந்து இந்த ஜாதகனுக்கு இந்த மாதிரி ஏதாவது தோஷங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது, அதனால் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இதில். ஏன்னா வந்தவர் அப்பா, அதில் ஒரு கெஸ் என்ன அப்படின்னா அப்பாவுக்கு இல்லைங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. சரிங்களா? அப்போ இந்தமாரி தோஷங்கள் இருக்க போகுது அப்படின்னு யாருக்குன்னு கேட்குறாரு. அவர் கேட்குறாரு யாருக்கு அப்படின்னு. சரிங்களா? ஏன்னா இந்த சனிக்கேது ரெண்டும் சேர்ந்து பார்க்குற பாவாதிபத்திய உறவுகளுக்கு அந்த பாதிப்பை அதிகம் பண்ணும். அப்போ வந்து ஜாதகனே கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அவன் தானே வர்றான், அவன் தான் கவனமாக இருக்கணும். வேலைக்கு போகக்கூடிய இடத்துல இந்த சனிக்கேது ரெண்டும் சேர்ந்தால் மூளை திரும்புகிற இடம், இந்த 4 உபய வீடுமே மூளை திரும்புகிற இடம். சரிங்களா? இந்த டர்னிங்கில் பார்த்து போக சொல்லுங்க, அங்கே விபத்து நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்க பார்க்க கவனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நடந்திருந்தா அப்படிங்கிறாரு. சரிங்களா? நீங்கள் ஜாதகம் பார்க்கல சொல்லியிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பாங்க. நடந்திருந்தா அப்படிங்கிறாரு. நடந்திருந்தா அந்த தோஷம் நிவர்த்தி. நான் சொன்னேன் அதான் இது லக்கணாதிபதி 2 கிரகம் சேர்ந்து பார்த்துட்டு இருக்குது. இவர் இறக்கும் தருவாயில் கூட இவர் உடலில் ஒரு உச்சம் உண்டு, அதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாதுன்னு ஆணித்தரமாக சொல்லியாச்சு. சரிங்களா? அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை. ஆனால் எப்போ நடக்குது அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். நடந்திருந்தால் இந்த தோஷம் இல்லைங்க அப்படிங்கிறேன். சரி, எப்போ நடந்திருக்கும் கேள்விப்பேன் அவ்வளோ. ஏன்னா அவங்க தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப மேக்ஸிமம் அந்த துருவகணிதன் போட்டு எழுதி வச்சுருவாங்க. அப்படிங்களா? லக்கணம் இப்போ எதுன்னு ஊன்னு போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை முடம்னு போட்டு எதாவது ஒன்று ஒரு குறிப்பு ஒன்று எழுதி வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அதை பார்த்தோன்னே சொல்லிவிடுவாங்க. பார்த்த உடனே இப்படி இருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா நம்பிக்கை வரத்துக்கு ஜோசியர் கேட்குற முதல் விஷயங்கள் வந்து அந்த துருவகணித்தை பார்த்து கேட்குறதும் அங்கே எழுதி வச்சுக்கிற கேட்குறது தான். ஆனால் அதை தாண்டி இந்த விஷயங்கள் வந்து எங்கே ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னா அவங்க கேட்குற விஷயத்துக்கு ஸ்ட்ராங்காக நம்ம பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் இருக்குது. அப்போ அவர் கேட்குறாரு எப்போ நடந்திருக்குங்கிறீங்க அப்படிங்கிறாரு. சரி, நம்ம தான் நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்லுறாரு, ஒரு கட்டமும் ஒரு வயசுரா, நீ அதை பார்த்து சொல்லிக்க. சரிங்களா? அப்போ 12 கட்டம் போடுறோம். 4 வயசில் ஒரு கணக்கு ஒன்று இருக்குது, அந்தாண்ட வந்து 10 வயசில் ஒரு கணக்கு இருக்குது. இதில் 4 நடந்திருக்குமா 10 நடந்திருக்குமா? நடந்த விஷயம் அது ஓகே, அவங்க ஒரு அப்சர்வ் பண்ண மாதிரி சொல்லியாச்சு. 4 வயசில் நடந்திருக்குமா 10 வயசில் நடக்குமா? இதுதான் அங்கே ட்விஸ்ட்டு. இதுலேயும் நம்ம இதை இருக்கணும். இல்லை அடுத்த ரவுண்டு வரக்குள்ள. சரிங்களா? இப்போ அடுத்த ரவுண்டு இப்போ போயிட்டுருக்குது. இப்போ 26 25 முடிஞ்சு 26 இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இப்போ வரக்குள்ளே நடக்குமா? சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 19 20 21 22வது வயசில் இந்த மாரி நடந்திருக்கணுமா? அப்போ நான் பார்த்தோன்னே சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிவிட முடியாது, எல்லாருமே அப்படி தான். 4 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளார ஒன்று நடந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா 22வது வயசில் கட்டாயம் நடந்தே தீரும், அதில் தாண்டிட்டா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் 4.5 வயசு அப்படின்னாரு. சரி, அப்போ கரெக்டு தான், நம்ம யோகம் பண்ணின விஷயம் கரெக்டாக தான். ஏதோ நம்மளாலையும் அதை பார்த்துக்க முடிஞ்சுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் உதாரணப்படுத்திக்கிட்டோம். சரிங்களா? அதில் வந்து சப்போஸ் அப்படி இல்லை, ஏன்னா இதில் தான் கிரகம், நம்ம வந்து எல்லாருமே அதுதான் நினச்சோம். அப்பானோட கிரகம் தான் நம்மளுக்கு வந்து பலம் கம்மியாக இருக்குது, அப்போ அவருக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நினைக்கிறோம். இதுதான் கிரகங்கள் மாற்றி விடுறது. இதில் யாருக்கு வேணாலும் கொண்டாந்து நிறுத்தம். அது ஒரு விஷயம். சரி, அடுத்து இன்னொரு ஜாதகம். இன்னொரு ஜாதகம் போட்டுக்குங்க. 10/5/98. ஏன்னா இதில் நம்ம தேடி பிடிச்சி எடுத்த விஷயங்கள். தேதி 10/5/98, 2:48 PM. திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மூத்த முன்னோடி ஐயா தங்க அருணாச்சலம் சின்னசேலம் ஐயா அவர்களை வருக வருக என விழாக்குழுவினர் அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்ச்சி. பெரியவங்களை பார்க்குறதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். சரி, அதில் தேதி வந்து 2:48 PM, அதுவும் சேலம் இதுதான். லக்கணம் வந்து கன்னி லக்கணம், 2ஆம் இடத்துல சந்திரன் மாந்தி, 2ஆம் இடத்துல 6ல் குரு கேது. நோட்ஸ் எடுத்துக்கலையே நீங்கள்? இதில்
ஏன் அப்படின்னா சும்மா பார்க்கறது சும்மா வந்துடாது ஜாதகம், சும்மா வந்துட போகிறது இல்லை. இப்போ நான் ஜாதகம் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்ருக்கிறேன், ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ஓடிட்டுருக்கு. இன்னமும் வந்து கணியரையா இப்போ நான் வந்து உட்காந்தேன், ஒரு நோட் எடுத்தேன். கணியரையா ஒரு விஷயம் சொல்கிறாரு புரியுங்களா, நிறைய காரகத்தவங்க நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறாரு புரியுங்களா. ஒரு ஸ்பார்க் அவ்வளோதான். ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் ஒரு விஷயம் கிடைச்சா போதும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்மளுக்கு காரகமும் பாவகமும் வேலை செஞ்சிட்ருக்கோம். நம்ம எடுத்த உடனே ஞானிலாம் கிடையாது, யாருமே ஞானிலாம் கிடையாது. இப்போ அவர் ஐயா வந்திருக்காருன்னா அவருடைய வயசுக்கு வந்து எத்தனை ஆயிரம் ஜாதகத்தில் பார்த்துருப்பார். அந்தமாரி இப்போ கணியர் ஐயா பார்த்தாருன்னா அவர் அனுபவத்தில் எத்தனை பார்த்துருப்பார். சொல்கிற விஷயங்கள் தான் ஒரு இடத்துல ஒரு விஷயந்தான் கிடைக்கும், நம்மளுக்கு அதுதான் புரியும். நான் பெருமைகளாம் சொல்ல, நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு தகமணியான கிளாஸ் 25 கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். ஒரு கிளாஸ் கூட நோட் எழுதிகிட்டே இருப்பேன். அவர் சின்ன வார்த்தை சொன்னாலும் நான் நோட்டில் சைடில் எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் எழுதி தான் வச்சுருப்பேன், மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். ரிப்பீட் மறுபடியும் படிக்க மாட்டேன், நான் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான், அவ்வளோதான் சரிங்களா. நம்ம அந்த கிரகம் ஒவ்வொன்றும் பார்க்குறதான். இப்போ ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் விருச்சிகத்தில் சுக்கிரன் இருந்தால் அஷ்டலட்சுமின்னு பாடுறா அப்படிங்கிறாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு பார்க்க வைக்கணும், அந்த நேரத்தில் அது தோணணும். எப்போ தோணும் நம்மளுக்கு, நம்ம எழுதக்குள்ளாரையும் கேட்கக்குள்ளாரையும் இது அப்போ தான் நம்மளுக்கு தோணும் புரியுங்களா. இப்போ அது ஒரு புதுசான ஒரு விஷயம் சரிங்களா. சரி, லக்கணம் வந்து கன்னி லக்கணம், 2ல் வந்து சந்திரனும் மாந்தி 2ஆம் இடத்துல, குரு கேது 6ஆம் இடத்துல, அது கும்பத்தில் குருவும் கேதுவும், சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சம், சூரியன் செவ்வாய் புதன் சனி எல்லாமே வந்து மேசத்தில். சூரியன் செவ்வாய் புதன் சனி எல்லாம் மேசத்தில் இருக்குது. ராகு வந்து சிம்மத்தில் போட்டுக்குங்க சரிங்களா. 25 வருஷம் முடிஞ்சு 26. சரி, இதில் பாருங்கள், லக்கணம் வந்து கன்னி லக்கணம், லக்கணாதிபதி போய் 8ல் உட்காந்துட்டுருக்கிறாரு சரிங்களா. சூரியனும் அங்கே இருக்கிறாங்க, செவ்வாயும் அங்கே இருக்கிறாங்க, சனியும் அங்கே இருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம 12ஆம் இடம் வலுத்திருந்தால் இளமையில் திருமணம் பண்ணக்கூடிய யோகம் உண்டு. இது ஒரு ஜோதிட விதி சரிங்களா. 12ஆம் இடம் வலுத்திருந்தால் இளமையில் திருமணம் பண்ணக்கூடிய யோகம் உண்டு. ஒரு பெண் ஜாதகத்தில் பார்த்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து 12ஆம் இடம் வலுத்திருந்தால் இளமையில் திருமணம் பண்ணக்கூடிய யோகம் உண்டு. தாராளமாக நீங்கள் 19 வயசுக்கு மேலேயே நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி கவர்மெண்ட் 21க்கு கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க, அது வேறு வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போகிறப்ப நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா. ஆனால் இளமையில் திருமணம் பண்ணக்கூடிய யோகம் உண்டு அப்படிங்க. அப்போ இந்த பையன் இளமையில் திருமணம் பண்ணக்கூடிய யோகம் வருமா சரிங்களா. அதுதான் கேள்வி. அதுதான் அதில் வந்து சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. இப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் நம்ம காரக பாவக நாஸ்தி அப்படின்றோம். பார்த்த உடனே வந்து காரக பாவம், நம்ம ஜோதிடர்கள் எல்லாமே வந்து அந்த குறை கண்டுபிடிக்கிறதானே எங்கே சிக்கல் இருக்குது, சிக்கலை தேடி பிடிச்சிவிட்டோம்னா விஷயத்தை சொல்லிவிட்டோம்னா இவனுக்கு அவ்வளோ சாதாரணமாக வந்து பொண்ணு கிடச்சிடாது, நீங்கள் தேடி அலையணும் சரிங்களா. 7ல் சனி இருந்தால் செருப்பு தேய நீங்கள் வந்து பொண்ணு தேடணும்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்தமாரி நம்ம எங்கடா குறை கண்டுபிடிப்போம் அப்படின்னு தான் பார்ப்போம் சரிங்களா. அப்போ 7ல் சுக்கிரன் உச்சமாக இருக்குது, இவனுக்கு பொண்ணு எதுக்கு வந்து இந்த லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி சரிங்களா. பாக்கியாதிபதி போய் 7ல் பலமாக இருக்கிறாரு, அதை பொண்ணு தேடி வரும். ஏன்னா 5, 9 பாவமெல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்பு. அப்போ பொண்ணு தேடி வரும்னு நாம் சொல்லலாம் சரிங்களா. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா இவனுக்கு தாரதோஷம், நம்ம வந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா தாரதோஷம், அதுவும் ஒரு வகையான தாரதோஷத்தை உண்டு பண்ணோம். தாரதோஷம் ஏற்பட பார்க்கும், கவனமாக இரு. ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் 2 திருமணம் 3 திருமணம் பண்ணவங்க இருப்பாங்க அப்படின்னு நான் இந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் புரியுங்களா. உடனே யாருக்குன்னு சொல்லுங்கிறாங்க புரியுங்களா. இங்கே தான் ஜோசியர் போய் மாட்டுவோம். 2 கல்யாணம் பண்ணி 3 கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டீங்க, யாருக்குன்னு சொல்லுங்கிறாங்க சரிங்களா. இப்போ இந்த சந்திரன் 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் முதல் திருமணம் திருப்தி தராது, இது ஒரு ஜோதிட விதி சரிங்களா. நீங்கள் எங்கே போனாலும் அந்த நுணுக்கமான விஷயம்னா விதிகள் மட்டும் படித்து வச்சிங்க, என்றைக்காவது ஒன்று கட்டாயம் பயன்படுத்தே தீரும். விதிகள் வந்து வேலை செய்யலை அப்படின்னு நம்ம ஓரம் கட்டி வச்சிடக்கூடாது புரியுங்களா. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த விதிகள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். யாருக்காவது ஒரு விதிகள் அங்கே வேலை செய்யணும். இப்போ இந்த கிரகம் 9 கிரகம் இருக்குது, 9 கிரகத்தில் யாருக்காவது ஒரு விதி அந்த நான் சொன்ன விஷயம் நடந்து தான் தீரும் புரியுங்களா. அப்போ மேலே சூரியன் இருக்கிறாங்க, செவ்வாய் இருக்கிறாங்க, புதன் இருக்கிறாங்க, சனி இருக்கிறாங்க, 4 கிரகம் இருக்கிறாங்க. அப்போ 4 உறவுமுறை, ஒன்று அப்பா, இன்னொன்று வந்து சகோதரனை குறிக்கும், இன்னொன்று சனி வந்து சித்தப்பா குறிக்கும், இல்லை மூத்த சகோதரன், புதன்னா மாமனை. இப்போ இந்த 4 உறவுமுறையும் தெரியும் இல்லையா. இப்போ 4 பேர்த்துக்கு யாருக்கா ஒருத்தருக்கு 2 திருமணம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம
பார்த்த உடனே சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ இவங்க தானா அப்படின்னு இப்போ இதில் வந்து இவங்க 4 பேர்த்துக்கு தான் அப்படிங்கிறதுல உங்களுக்கு யாராக இருக்குது இதில் வந்து சரியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் அவ்வளோதான். இப்போ இவங்க 4 பேர்த்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் அப்படின்னு வந்து யாருக்கு உங்களுக்கு தோணும்? 4 பேர்த்து கட்டாயம் யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்க தான் செய்யும், இல்லாமல் இல்லை வர்க்கத்துக்கு. சரி, ரைட்டு. சூரியன் தந்தை வர்க்கத்தில் இருப்பாங்க. நம்ம அப்பாவுக்கும் சொல்லிவிட முடியாது. சரிங்களா? அங்கே இப்போ ஏன்னா அங்கே சூரியன் பலமாக இருக்குது, அப்பாவுக்கு இருக்காதோ. ஏன்னா இங்கே சந்திரன் வேறு இங்கே இடிக்குது, அவன் வர அதுதானே பிரச்சனையே நம்மளுக்கு. சரிங்களா? அப்போ ஏதாவது இப்படி சம்பவம் இருந்திருக்குமோ? இல்லை ரெண்டாவது வந்து இந்த ராகு கேது அச்சில் சந்திரன் மட்டும் போய் தனியாக நிற்கிது. இது ஒரு விதி நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ராகு கேது அச்சுக்கள் வெளியே சந்திரன் மட்டும் இருந்தால், ராகு கேது அச்சில் வெளியே ஒரே கிரகம் தனித்து நிற்கிது, அது மட்டும் இருந்தால் ஒன்று தாயாரை பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை தாயாரை இழந்திருப்பாங்க, இல்லை தாயார் வந்து வேறு கம்யூனிட்டியோ வேறு அந்தமாரி ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. புரியுங்களா? அப்போ இந்த விதிகள் அங்கே ஒரு வேலை செய்யுது அப்படின்னு. இப்போ இதில் ஒட்டு மொத்தமாக இந்த தோஷம்லாம் இப்போ இருக்க போகுது, பையனை கவனமாக பார்த்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு தான், கல்யாணத்துக்கு வந்த ஜாதகம் தான் இப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த ஒரு விஷயத்தை சொன்ன உடனே இது யாருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்மளை வந்து நம்ம கேள்வி கேட்டு நம்மளை வந்து சரிதானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய, அதுவும் வில்லேஜ் சைடில் இப்போ பார்க்குறோம்னு வச்சுங்க, பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அள்ளி விடுவாங்க, நம்மளுக்கு கேள்வியே இருக்காது. நம்ம அத்தனை கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஜாதகத்தை போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 50 கேள்வியாக கேட்பாங்க. சரிங்களா? இப்போ இதே இப்போ டவுனில் இருக்கிறோம்னா 4 கேள்வி, எனக்கு கஜகஜன்னு பேச வேண்டாம், எனக்கு வேலைக்கு போக மாட்டேன், இதில் வந்து கல்யாணம் நடக்குமா நடக்காதா, எதோடு நிறுத்திக்கிங்க, எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே எப்படி வரும், எந்த திசையில் வரும்? சரிங்களா? அங்கே கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, பொண்ணு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ அதான் இந்த கோள்களின் கோளாட்டை எப்படி திருப்பி விடுதுங்கிறதுக்கு தான் இந்த ஜாதகம். சரிங்களா? அதில் வந்து சூரியன் செவ்வாய் புதன் சனி 4 கிரகம் இருக்குது, இந்த 4 உறமுறைக்கும் இருக்குதுன்னு நாம் சொல்கிறோம். ஆனால் இதில் யாருக்கு அப்படின்னா இங்கே தாயாருக்கு தான் அத்தனை இதுவும். மேலே 4 இருக்குதா, அநியாயத்துக்கு 4. அங்கே அவங்க அதுதான் சொல்கிறாங்க, அநியாயத்துக்கு 4 கல்யாணம். நம்ம நினச்சி பார்த்துருப்போமா? இப்போ இவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துருப்போமா? இல்லை, 4ஆம் அதிபதி கூட கேது தனியாக தான் இருக்குது. ஆமாம், இல்லை அது அந்த சூழ்நிலைகள், அது அந்தமாரி ஒரு அமைப்பு இல்லை. தான் இதில் பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுது. இப்போ இதில் காரணம் என்ன அப்படின்னா, இதில் எந்தெந்த காரணத்தினால நம்மளுக்கு வந்து சிக்கலாகுது அப்படின்னா, இப்போ அந்த சந்திரன் இருந்த வீடு, இந்த ஜாதகம் முழுக்க இவங்க தாயாருக்கு தான் அவ்வளோ பாதகத்தையும் கொடுத்துருக்குதுங்க சொல்கிறதுக்காக தான் இந்த ஜாதகம். நம்ம வந்து லக்கணத்துக்கு ஜாதகனுக்கு தான் இந்த தோஷம் உண்டு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த கோள்களினுடைய வேலை என்ன பண்ணி வச்சுருக்குது, முழுக்க சந்திரன் தாயாருக்கே கொடுத்து வச்சுருக்கு. சரிங்களா? இவங்க தாயார் வந்து 4ஆவது கணவனுக்கு பிறந்த பையன் அப்படி வச்சுங்க. சரிங்களா? சொல்லுங்கள். சரிங்க, கரெக்டு தான். சரி, கரெக்டு தான். அது ஏதோ ஒரு விஷயம் அங்கே வரும். இப்போ நம்ம ஆய்வு பண்ண ஆரம்பிக்கக்குள்ளே தான் நம்மளுக்கு இந்தந்த கிரகங்கள்லாம் அங்கே பார்க்குது. அப்போ பார்க்குற இடத்த பலப்படுத்தும். அப்போ 7ஆம் இடம் இல்லையா வந்து துலாம் வீடு, அப்போ தாயாருக்கு திருமணத்தை பலப்படுத்துது. அப்போ அதிகப்படி சந்திரன் வந்து பலதாரத்தை கொடுக்கக்கூடிய யோகம் கொடுக்கும். அங்கே ராகு சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா ராகுவும் சந்திரனும் சேர்ந்தாலும் பலதார யோகம் உண்டு. அந்த கிரக சேர்க்கையில் 7ஆம் இடத்துக்கோ 7ஆம் அதிபதிக்கோ சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தால் பலதார யோகம் உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் முடிப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கணக்கில் தான் இதில் ஒட்டு மொத்தமாக அங்கே கொடுத்துருக்குது. அப்போ முதல் திருமணம்னு பார்த்தோம்னா அங்கே செவ்வாய் பலமாக இருக்குது. தாயாருக்கு முதல் திருமணம் செவ்வாய் பலமாக இருக்குது. அங்கே பாதகாதிபதி போய் அவன் உட்காடுறான். அப்போ பிரச்சனை கௌரவத்தினால பிரச்சனை அது வெளியில் வந்தாச்சு. சரிங்களா? 2வது திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 9ஆம் இடம் கணக்கு எடுக்கிறோம் இல்லையா, அங்கே போய் நிற்கிறோம். அப்போ 9ஆம் அதிபதியும் அங்கே கூட வந்து நிற்கிது. அங்கே வாரிசு இல்லைங்கிற பிரச்சனை, ஏன்னா சனி நீசமாக போய் நிற்கிறான். இது நான் கேட்டேன், நம்ம இந்த விஷயம் நடந்துருச்சு சொல்லியாச்சு அப்படின்னா சரி என்னென்ன காரணம் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன்னே வந்து அங்கே ஓப்பனாக சொல்லி கேட்டுக்கிறது. சரிங்களா? இதில் என்ன போய் வைக்கம், அவங்க விஷயத்தை சொல்கிறாங்க, நம்ம இதுதான் என்ன சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லியாச்சு, அதுக்குண்டான காரண அறிவு நம்ம தானே தேடிக்கணும். அப்போ 2வது அப்படி இல்லை, ஒரு வாரிசு இல்லை அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சு. 3வது
ஒரு சண்டை சச்சரவு ரெகுலராக வந்து சனி செவ்வாயினோட சேர்க்கை அங்கே வேலை செஞ்சுருக்குது, ரெகுலராக சண்டை. அதனால் அங்கேயும் திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் வாரிசோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு அந்த இவனோட அப்பாவுக்கு இன்னொரு குழந்தை இருக்குது, இதை வந்து மறுபடியும் பண்ணிட்டார். ஸோ இந்த முழுக்க இது அம்மாவுக்கு இந்த ஜாதகம் வேலை செஞ்சுருக்குது. அப்போ இந்த தோஷம் இவனுக்கு தான் இருக்கும் நம்ம அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா இது இங்கே இல்லாத அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அதான் இதில் கோள்களின் கோலாட்டங்கிறது இதுதான். நம்மளை அப்படியே திசை திருப்பி விட்டு இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இது அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டு வேறு மாறி போய் வச்சுருக்கோம். சரிங்களா ஐயா? பேசணுமா? இன்னும் ஒரு ஜாதகம் இருக்குது. இல்லை பேசணுன்னா கொடுத்துறேன், நான் ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஏன்னா இதில் ஏதாவது வரோம் அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு விஷயமாவது நம்மளுக்கு சொல்லணும். சரிங்களா? அதுக்காக தான் அதை வேணால் சிம்பிளாக முடிச்சுக்கலாம். நீங்கள் அதில் ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதில் சரி, அது ஜாதகமும் வேண்டாம், நான் இதை சொல்லிடுறேன், லேட் ஆயிரும். எப்படின்னா இப்போ லக்கணாதிபதி எப்படி டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லியிருக்கீங்களா? இல்லை, ஏன்னா முழுக்க நம்மளே நேரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப போயிடும். 30/1/1957 இது பரிவர்த்தனைக்கு உண்டான ஒரு ஜாதகம். 30/1/1957 11 மணி 25 நிமிஷம். எப்படி காலையில் ஏஎம் தான், 11:25 AM. சங்ககிரி தான், சேலம் இதே போட்டுக்குங்க. மேக்ஸிமம் சேலம். இப்போ நம்ம ஊரில் இது வந்து சேலம் தான். இல்லை ஐயா, ஆண் ஜாதகம் தான். இதில் பாருங்கள், லக்கணம் மேச லக்கணம், லக்கணத்தில் செவ்வாய் பலமாக்குறாரு. 2ஆம் இடத்துல கேது, 6ல் குரு, சனி ராகு வந்து விருச்சிகத்தில், புதன் வந்து புதன் சுக்கிரன் ரெண்டும் சேர்ந்து 9ஆம் இடத்துல தனுசில், சந்திரனும் சூரியனும் மகரத்தில் அமாவாசை திதியில் பிறந்தவர். இதில் பாருங்கள், ஒரே ஒரு இதில் தான். எப்படின்னா 9ஆம் அதிபதியும் இங்கே 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை 6-3 இப்படி கணக்கெடுத்தில், அங்கே 12-3 இப்படி கணக்கெடுத்தில் 4 பாவாதிபத்தியம் பெற்ற கிரகம் ரெண்டும் பரிவர்த்தனை ஆகிப்போச்சு. சரிங்களா? இப்போ இவர் ஜாதகத்தையும் பாருங்கள், லக்கணம் பலமாக இருக்குது, செவ்வாய் பலமாக இருக்கிறாங்க, நல்ல உத்தியோகம். சரிங்களா? அதிகார உத்தியோகம் அப்படிங்கிற அதிகாரத்தில் தான் இருக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ இவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே இவர் கல்யாணம் நடந்திருக்காதா அப்படின்னு சொல்லி யாராவது கெஸ் பண்ண முடியுமா? வாய்ப்பில்லை. அது குருநாதங்கிறது அதுதான். சரிங்களா? வாய்ப்பில்லை. இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே 3ஆம் அதிபதி, இந்தாண்ட 6ஆம் அதிபதி ரெண்டும் சேர்ந்து 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகி போயிருக்குது. சரிங்களா? இந்த பரிவர்த்தனை நாம் வந்து ஒரு என்ன நம்ம கெஸ் பண்ணி சொன்னோம்னா, திருமணம் லேட்டு, இல்லை கல்யாணம் வந்து நீங்கள் பண்ணி ஏதாவது மாறி போயிடுச்சா, இல்லை வந்து வேறு ஏதாவது குழப்பத்தில் வந்து குழந்தை பிறக்கலை, இது மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டோம். சரிங்களா? இல்லைங்க, அது மேரேஜே நம்ம பண்ணிக்கல அப்படின்னு. அப்போ தான் நம்ம மண்டையில் உரைச்சிது, ஓ இது எங்கே சிக்கல் நடந்துக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இதை பார்த்துட்டு நம்மளுக்கு உடனே அடுத்து நம்ம அங்கே சாதிக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி அங்கே நிரூபணம் பண்ணோம் இல்லையா நம்மளோட அறிவை. ஜோதிடருக்கு அதுதானே ஒரு பூஸ்ட்டு. ஒரு விஷயம் அவன் சொல்லிட்டாங்க அப்படின்னா இது இயற்கை தான், நான் எதார்த்தமாக பேசுகிறேன், எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். சரிங்களா? அப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்மளுடைய அறிவுத்திறமையை கொண்டு போய் அங்கே வந்து காமிக்கணும். அதுதான் நம்மளுக்கு அங்கே பலப்படுத்தும். நம்ம நேமம் வந்து அங்கே உறுதிப்படுத்துறதுக்கு அதுதான். இதில் 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அப்படின்னால நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, இப்போ சகோதரி ஏதாவது திருமணம் பண்ணாமல் இருந்து அந்த காரணத்தினால நீங்கள் திருமணம் பண்ணாமல் இருந்துட்டீங்களான்னு கேட்டேன். ஏன்னா 3ஆம் இடம் தான் பரிவர்த்தனை ஆகி போயிட்டுது இல்லைங்களா? அவங்களுக்கு 7ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதிக்கு 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை, 3ஆம் அதிபதி நின்ற இடத்துக்கும் 7ஆம் இடம் எப்படி பார்த்தோம்னாலும் பரிவர்த்தனை. அப்போ வந்து அவங்க கல்யாணம் பண்ணாததுனால நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படின்னா, பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு தங்கச்சி இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு இப்படியே வந்து காலம் கடந்து போச்சு. இன்னை வரைக்கும் இல்லை. இப்போ வந்து ஒரு 4-5 மாதம் முன்னாடி வந்த ஜாதகம். சரிங்களா? இன்னை வரைக்கும் கல்யாணம் இல்லை, அந்த சகோதரிக்கும் கல்யாணம் இல்லைங்கய்யா. சரிங்களா? எப்படி அப்படி டிஸ் பண்ணி விட்ருக்கு பாருங்க அந்த பரிவர்த்தனை கிரகம். ஏன்னா ரெண்டுமே இந்த பரிவர்த்தனையில் ஒன்று நேசமாச்சுன்னா கூட நம்ம உறுதியாக சொல்லிவிடலாம். சில கிரகம் பரிவர்த்தனை நேசமாகும்ல. இப்போ சனி குரு பரிவர்த்தனை நேசமாகுமா? குரு மகரத்தில் மீனத்தில் குரு வந்து பரிவர்த்தனை ஆகிறப்ப நேசமாகும். சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிறப்ப நேசமாகும். 2 பேருமே நேசமாகக்கூடிய யோகம். ஆனால் இவங்க 2 பேருமே பரிவர்த்தனை ஆனால் 2 பேரும் பலம்தானே ஆகிறாங்க. பலமானாலும் அந்த சூழ்நிலை தராமல் இருக்குது பார்த்தீங்களா? இவருக்கு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா டக்குன்னு பார்த்தோன்னே இவர் தான் அப்படிங்களாம். ஆனால் சகோதரிக்கும் இல்லை அப்படிங்கிறத அதில் ட்விஸ்ட்டே.
காரணமே அவங்க முழுக்க முழுக்க அவங்க சகோதரி தான் காரணமே அப்படிங்கிறது இதில் உண்மையாக இருக்குது. செவ்வாய் லக்கணத்தில் மேசத்திலேயே தான், மேசத்தில் சனி மாந்தி கூடைய ஏன்னா எப்படிங்க மேசத்தில் செவ்வாய். இதுமாரி அந்த நீங்கள் ஜோதிடர்கள் முக்கியமாக இந்த மாதிரி சில சாதகங்கள் வரும், இதை எடுத்து ஆய்வு பண்ணி வைங்க. எந்த இடத்துல விதிகள் வேலை செஞ்சுது, எந்த கிரகம் பார்த்ததுனால இந்த சம்பவங்கள் நடந்தது, இதை கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதை மாதிரி நம்ம இதுதான் அனுபவத்தை கொண்டு போய் நிறுத்தோம். வர்ற வாடிக்கையாளர்கள் நம்ம அனுபவத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி பகிரணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, வர்ற அடுத்த டைம் வர்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கவனமாக இருப்போமா, ஜாதகம் பார்க்குறப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக இருப்போம் இல்லையா. நம்ம ஜோதிடர்கள் வழிகாட்டி அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பு. இப்போ நம்மக்கிட்ட பெரிய லெவலில் வக்கீல் வருவாங்க, டாக்டர் வருவாங்க, பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க. நம்ம படித்தது என்னமோ கம்மி தான், ஆனால் நம்ம அவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய தகுதியில் நம்ம இருக்கிறோம்ல. இறைவன் அந்த ஸ்தானத்தில் நம்மளை வச்சுருக்கிறான் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு அறிவு வேணும் இல்லையா. அந்த அறிவை நம்ம தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து குருநாதருக்கும் வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படின்னு நான் இந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டேன், புரியுங்களா. உடனே யாருக்குன்னு சொல்லுங்கிறாங்க, புரியுங்களா. இங்கே தான் ஜோசியர் போய் மாட்டுவோம். ரெண்டு கல்யாணம் பண்ணி 3 கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டீங்க, யாருக்குன்னு சொல்லுங்கிறாங்க, சரிங்களா. இப்போ இந்த சந்திரன் 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் முதல் திருமணம் திருப்தி தராது, இது ஒரு ஜோதிட விதி, சரிங்களா. நீங்கள் எங்கே போனாலும் அந்த நுணுக்கமான விஷயம்னா விதிகள் மட்டும் படித்து வச்சிங்க, என்னைக்காவது ஒன்று கட்டாயம் பயன்படுத்தே தீரும். விதிகள் வேலை செய்யலை அப்படின்னு நம்ம ஓரம் கட்டி வச்சிடக்கூடாது, புரியுங்களா. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த விதிகள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். யாருக்காவது ஒரு விதிகள் அங்கே வேலை செய்யணும். இப்போ இந்த கிரகம் 9 கிரகம் இருக்குது, 9 கிரகத்தில் யாருக்காவது ஒரு விதி அந்த நான் சொன்ன விஷயம் நடந்து தான் தீரும், புரியுங்களா. அப்போ மேலே சூரியன் இருக்கிறாங்க, செவ்வாய் இருக்கிறாங்க, புதன் இருக்கிறாங்க, சனி இருக்கிறாங்க, 4 கிரகம் இருக்கிறாங்க. அப்போ 4 உறவுமுறை, ஒன்று அப்பா, இன்னொன்று சகோதரனை குறிக்கும், இன்னொன்று சனி சித்தப்பா குறிக்கும், இல்லை மூத்த சகோதரன், புதன்னா மாமனை. இப்போ இந்த 4 உறவுமுறையும் தெரியும் இல்லையா. இப்போ 4 பேர்த்துக்கு யாருக்கா ஒருத்தருக்கு 2 திருமணம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம், புரியுங்களா. இப்போ இவங்க தானா அப்படின்னு இப்போ இதில் இவங்க 4 பேர்த்துக்கு தான் அப்படிங்கிறதுல உங்களுக்கு யாராக இருக்குது இதில் சரியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சும்மா ஒரு கெஸ் அவ்வளோதான். இப்போ இவங்க 4 பேர்த்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் அப்படின்னு யாருக்கு உங்களுக்கு தோணும். 4 பேர்த்து கட்டாயம் யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்க தான் செய்யும், இல்லாமல் இல்லை வர்க்கத்துக்கு. சரி, ரைட்டு. சூரியன் தந்தை வர்க்கத்தில் இருப்பாங்க. நம்ம அப்பாவுக்கும் சொல்லிவிட முடியாது, சரிங்களா. அங்கே இப்போ ஏன்னா அங்கே சூரியன் பலமாக இருக்குது, அப்பாவுக்கு இருக்காதோ. ஏன்னா இங்கே சந்திரன் வேறு இங்கே இடிக்குது, அவன் வர அதுதானே பிரச்சனையே நம்மளுக்கு, சரிங்களா. அப்போ ஏதாவது இப்படி சம்பவம் இருந்திருக்குமோ. இல்லை 2வது இந்த ராகு அச்சில் சந்திரன் மட்டும் போய் தனியாக நிற்கிது, இது ஒரு விதி நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ராகு கேது அச்சுக்கள் வெளியே சந்திரன் மட்டும் இருந்தால், ராகு கேது அச்சில் வெளியே ஒரே கிரகம் தனித்து நிற்கிது, அது மட்டும் இருந்தால் ஒன்று தாயாரை பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை தாயாரை இழந்திருப்பாங்க, இல்லை தாயார் வேறு கம்யூனிட்டியோ வேறு அந்த மாரி ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க, புரியுங்களா. அப்போ இந்த விதிகள் அங்கே ஒரு வேலை செய்யுது அப்படின்னு. இப்போ இதில் ஒட்டுமொத்தமாக இந்த தோஷம்லாம் இப்போ இருக்க போகுது, பையனை கவனமாக பார்த்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு தான், கல்யாணத்துக்கு வந்த ஜாதகம் தான் இப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த ஒரு விஷயத்தை சொன்ன உடனே இது யாருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்மளை நம்ம கேள்வி கேட்டு நம்மளை சரிதானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய, அதுவும் வில்லேஜ் சைடில் இப்போ பார்க்குறோம்னு வச்சுங்க, பிரச்சனையே கிடையாது, சரிங்களா. அள்ளி விடுவாங்க, நம்மளுக்கு கேள்வியே இருக்காது. நம்ம அத்தனை கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு ஜாதகத்தை போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 50 கேள்வியாக கேட்பாங்க, சரிங்களா. இப்போ இதே இப்போ டவுனில் இருக்கிறோம்னா 4 கேள்வி, எனக்கு கஜகஜன்னு பேச வேண்டாம், எனக்கு வேலைக்கு போக மாட்டேன், இதில் கல்யாணம் நடக்குமா நடக்காதா, எதோடு நிறுத்திக்கிங்க, எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே எப்படி வரும், எந்த திசையில் வரும், சரிங்களா. அங்கே கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, பொண்ணு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ அதான் இந்த கோள்களின் கோளாட்டை எப்படி திருப்பி விடுதுங்கிறதுக்கு தான் இந்த ஜாதகம், சரிங்களா. அதில் சூரியன் செவ்வாய் புதன் சனி 4 கிரகம் இருக்குது, இந்த 4 உறவுமுறைக்கும் இருக்குதுன்னு நாம் சொல்கிறோம். ஆனால் இதில் யாருக்கு அப்படின்னா இங்கே தாயாருக்கு தான் அத்தனை இதுவும். மேலே 4 இருக்குதா, அநியாயத்துக்கு 4, அங்கே அதுதான் சொல்கிறாங்க, அநியாயத்துக்கு 4 கல்யாணம். நம்ம நினச்சி பார்த்துருப்போமா?
இப்போ இவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துருப்போமா? இல்லை, 4ஆம் அதிபதி கூட கேது தனியாக தான் இருக்குது. ஆமாம், இல்லை அது அந்த சூழ்நிலைகள் அது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. தான் இதில் பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுது. இப்போ இதில் காரணம் என்ன அப்படின்னா, இதில் எந்தெந்த காரணத்தினால நம்மளுக்கு வந்து சிக்கலாகுது அப்படின்னா, இப்போ அந்த சந்திரன் இருந்த வீடு இந்த ஜாதகம் முழுக்க முழுக்க இவங்க தாயாருக்கு தான் அவ்வளோ பாதகத்தையும் கொடுத்துருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஜாதகம். நம்ம வந்து லக்கணத்துக்கு ஜாதகனுக்கு தான் இந்த தோஷம் உண்டு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த கோள்களினுடைய வேலை என்ன பண்ணி வச்சுருக்குது, முழுக்க சந்திரன் தாயாருக்கே கொடுத்து வச்சுருக்கு. சரிங்களா? இவங்க தாயார் வந்து 4ஆவது கணவனுக்கு பிறந்த பையன் அப்படி வச்சுங்க. சரிங்களா? சொல்லுங்கள். சரிங்க, கரெக்டு தான். சரி, கரெக்டு தான். அது ஏதோ ஒரு விஷயம் அங்கே வரும். இப்போ நம்ம ஆய்வு பண்ண ஆரம்பிக்கக்குள்ளே தான் நம்மளுக்கு இந்தந்த கிரகங்கள்லாம் அங்கே பார்க்குது. அப்போ பார்க்குற இடத்த பலப்படுத்தும். அப்போ 7ஆம் இடம் இல்லையா வந்து துலாம் வீடு, அப்போ தாயாருக்கு திருமணத்தை பலப்படுத்துது. அப்போ அதிகப்படி சந்திரன் வந்து பலதாரத்தை கொடுக்கக்கூடிய யோகம் கொடுக்கும். அங்கே ராகு சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா ராகுவும் சந்திரனும் சேர்ந்தாலும் பலதார யோகம் உண்டு. அந்த கிரக சேர்க்கையில் 7ஆம் இடத்துக்கோ 7ஆம் அதிபதிக்கோ சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தால் பலதார யோகம் உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் முடிப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கணக்கில் தான் இதில் ஒட்டு மொத்தமாக அங்கே கொடுத்துருக்குது. அப்போ முதல் திருமணம்னு பார்த்தோம்னா அங்கே செவ்வாய் பலமாக இருக்குது. தாயாருக்கு முதல் திருமணம் செவ்வாய் பலமாக இருக்குது. அங்கே பாதகாதிபதி போய் அவன் உட்காடுறான். அப்போ பிரச்சனை கௌரவத்தினால பிரச்சனை அது வெளியில் வந்தாச்சு. சரிங்களா? 2வது திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 9ஆம் இடம் கணக்கு எடுக்கிறோம் இல்லையா, அங்கே போய் நிற்கிறோம். அப்போ 9ஆம் அதிபதியும் அங்கே கூட வந்து நிற்கிது. அங்கே வாரிசு இல்லைங்கிற பிரச்சனை. ஏன்னா சனி நீசமாக போய் நிற்கிறான். இது நான் கேட்டேன், நம்ம இந்த விஷயம் நடந்துருச்சு சொல்லியாச்சு அப்படின்னா சரி என்னென்ன காரணம் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன்னே வந்து அங்கே ஓப்பனாக சொல்லி கேட்டுக்கிறது. சரிங்களா? இதில் என்ன போய் வைக்கம், அவங்க விஷயத்தை சொல்கிறாங்க, நம்ம இதுதான் என்ன சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதுக்குண்டான காரண அறிவு நாம் தானே தேடிக்கணும். அப்போ 2வது அப்படி இல்லை, ஒரு வாரிசு இல்லை அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சு. 3வது ஒரு சண்டை சச்சரவு ரெகுலராக வந்து சனி செவ்வாயினோட சேர்க்கை அங்கே வேலை செஞ்சுருக்குது, ரெகுலராக சண்டை. அதனால் அங்கேயும் திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் வாரிசோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு அந்த இவனுடைய அப்பாவுக்கு இன்னொரு குழந்தைய இருக்குது, இதை வந்து மறுபடியும் பண்ணிட்டார். ஸோ இந்த முழுக்க இது அம்மாவுக்கு இந்த ஜாதகம் வேலை செஞ்சுருக்குது. அப்போ இந்த தோசை இவனுக்கு தான் இருக்கும் நம்ம அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா இது இங்கே இல்லாத அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அதான் இதில் கோள்களின் கோலாட்டங்கிறது இதுதான். நம்மளை அப்படியே திசை திருப்பி விட்டு இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இது அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டு வேறு மாறி போய் வச்சுருக்கோம். சரிங்களா? ஐயா பேசணுமா? இன்னும் ஒரு ஜாதகம் இருக்குது. இல்லை பேசணுன்னா கொடுத்துறேன், நான் ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஏன்னா இதில் ஏதாவது வரோம் அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு விஷயத்து மாதிரி நம்மளுக்கு சொல்லணும். சரிங்களா? அதுக்காக தான் அதை வேணால் சிம்பிளாக முடிச்சுக்கலாம். நீங்கள் அதில் ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதில் சரி, அது ஜாதகமும் வேண்டாம், நான் இதை சொல்லிடுறேன், லேட் ஆயிரும். எப்படின்னா இப்போ லக்கணாதிபதி எப்படி டேட்டா பார்த்து டைம் சொல்லிட்டுங்களா? இல்லை, ஏன்னா முழுக்க நம்மளே நேரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப போயிடும். 30/1/1957 இது பரிவர்த்தனைக்கு உண்டான ஒரு ஜாதகம். 30/1/1957 11 மணி 25 நிமிஷம். எப்படி காலையில் ஏஎம் தான், 11:25 AM. சங்ககிரி தான், சேலம் இதே போட்டுக்குங்க. மேக்ஸிமம் சேலம். இப்போ நம்ம ஊரில் இது வந்து சேலம் தான். ஐயா ஆண் ஜாதகம் தான். இதில் பாருங்கள், லக்கணம் மேச லக்கணம், லக்கணத்தில் செவ்வாய் பலமாக்குறாரு. 2ஆம் இடத்துல கேது, 6ல் குரு, சனி ராகு வந்து விருச்சிகத்தில், புதன் வந்து புதன் சுக்கிரன் ரெண்டும் சேர்ந்து 9ஆம் இடத்துல தனுசில், சந்திரனும் சூரியனும் மகரத்தில் அமாவாசை திதியில் பிறந்தவர். இதில் பாருங்கள் ஒரே ஒரு இதில் தான். எப்படின்னா 9ஆம் அதிபதியும் இங்கே 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை 6-3 இப்படி கணக்கெடுத்தில், அங்கே 12-3 இப்படி கணக்கெடுத்தில் 4 பாவாதிபத்தியம் பெற்ற கிரகம் ரெண்டும் பரிவர்த்தனை ஆகிப்போச்சு. சரிங்களா? இப்போ இந்த இவர் ஜாதகத்தும் பாருங்கள், லக்கணம் பலமாக இருக்குது, செவ்வாய் பலமாக இருக்கிறாங்க, நல்ல உத்தியோகம். சரிங்களா?
அதிகார உத்தியோகம் அப்படிங்கிற அதிகாரத்தில் தான் இருக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ இவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே இவர் கல்யாணம் நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படின்னு சொல்லி யாராவது கெஸ் பண்ண முடியுமா? வாய்ப்பில்லை. அது குருநாதங்கிறது அதுதான். சரிங்களா? வாய்ப்பில்லை. இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே 3ஆம் அதிபதி இந்தாண்ட 6ஆம் அதிபதி ரெண்டும் சேர்ந்து 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகி போயிருக்குது. புரியுங்களா? இந்த பரிவர்த்தனை நாம் வந்து ஒரு என்ன நம்ம கெஸ் பண்ணி சொன்னோம்னா, திருமணம் லேட்டு, இல்லை கல்யாணம் வந்து நீங்கள் பண்ணி ஏதாவது மாறி போயிடுச்சா, இல்லை வந்து வேறு ஏதாவது குழப்பத்தில் வந்து குழந்தை பிறக்கலை, இதுமாரி குழந்தை இல்லைன்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டோம். சரிங்களா? இல்லைங்க அது மேரேஜே நம்ம பண்ணிக்கல அப்படின்னு. அப்போ தான் நம்ம மண்டையில் உரைச்சிது, ஓ இது எங்கே சிக்கல் நடந்துக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இதை பார்த்துட்டு நம்மளுக்கு உடனே அடுத்து நம்ம அங்கே சாதிக்கு நம்ம எதோ ஒரு விஷயத்தை சொல்லி அங்கே நிரூபணம் பண்ணணும் இல்லையா நம்மளோட அறிவை. ஜோதிடருக்கு அதுதானே ஒரு பூஸ்ட்டு. ஒரு விஷயம் அவன் சொல்லிட்டாங்க அப்படின்னா இது இயற்கை தான், நான் எதார்த்தமாக பேசுகிறேன், எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். புரியுங்களா? அப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்மளுடைய அறிவுத்திறமையை கொண்டு போய் அங்கே வந்து காமிக்கணும். அதுதான் நம்மளுக்கு அங்கே பலப்படுத்தும். நம்ம நேமம் வந்து அங்கே உறுதிப்படுத்துறதுக்கு அதுதான். இதில் 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அப்படின்னால நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, இப்போ சகோதரி ஏதாவது திருமணம் பண்ணாமல் இருந்து அந்த காரணத்தினால நீங்கள் திருமணம் பண்ணாமல் இருந்துட்டீங்களான்னு கேட்டேன். ஏன்னா 3ஆம் இடம் தான் பரிவர்த்தனை ஆகி போயிட்டுது இல்லைங்களா? அவங்களுக்கு 7ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதிக்கு 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை, 3ஆம் அதிபதி நின்ற இடத்துக்கும் 7ஆம் இடம் எப்படி பார்த்தோம்னாலும் பரிவர்த்தனை. அப்போ வந்து அவங்க கல்யாணம் பண்ணாததுனால நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படின்னா, பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு தங்கச்சி இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு இப்படியே வந்து காலம் கடந்து போச்சு. இன்னை வரைக்கும் இல்லை. இப்போ வந்து ஒரு 4-5 மாதம் முன்னாடி வந்த ஜாதகம். சரிங்களா? இன்னை வரைக்கும் கல்யாணம் இல்லை, அந்த சகோதரிக்கும் கல்யாணம் இல்லைங்கய்யா. சரிங்களா? எப்படி அப்படி டிஸ் பண்ணி விட்ருக்கு பாருங்க அந்த பரிவர்த்தனை கிரகம். ஏன்னா ரெண்டுமே இந்த பரிவர்த்தனையில் ஒன்று நேசமாச்சுன்னா கூட நம்ம உறுதியாக சொல்லிவிடலாம். சில கிரகம் பரிவர்த்தனை நேசமாகும்ல. இப்போ சனி குரு பரிவர்த்தனை நேசமாகுமா? குரு மகரத்தில் மீனத்தில் குரு வந்து பரிவர்த்தனை ஆகிறப்ப நேசமாகும். சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிறப்ப நேசமாகும். 2 பேருமே நேசமாகக்கூடிய யோகம். ஆனால் இவங்க 2 பேருமே பரிவர்த்தனை ஆனால் 2 பேரும் பலம்தானே ஆகிறாங்க. பலமானாலும் அந்த சூழ்நிலை தராமல் இருக்குது பார்த்தீங்களா? இவருக்கு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா டக்குன்னு பார்த்தோன்னே இவர் தான் அப்படிங்களாம். ஆனால் சகோதரிக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் ட்விஸ்ட்டே. காரணமே அவங்க முழுக்க அவங்க சகோதரி தான் காரணமே அப்படிங்கிறது தான் இதில் உண்மையாக இருக்குது. செவ்வாய் லக்கணத்தில் மேசத்திலேயே தான், மேசத்தில் சனி மாந்தி கூடைய எப்படிங்க மேசத்தில் செவ்வாய். இதுமாரி அந்த நீங்கள் ஜோதிடர்கள் முக்கியமாக இந்த மாதிரி சில சாதகங்கள் வரும். இதை எடுத்து ஆய்வு பண்ணி வைங்க. எந்த இடத்துல விதிகள் வேலை செஞ்சுது, எந்த கிரகம் பார்த்ததுனால இந்த சம்பவங்கள் நடந்தது, இதை வந்து கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதை மாதிரி நம்ம இதுதான் அனுபவத்தை கொண்டு போய் நிறுத்தும். வர்ற வாடிக்கையாளர்கள் நம்ம அனுபவத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி பகிரணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை. வர்ற அடுத்த டைம் வர்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கவனமாக இருப்போமா, ஜாதகம் பார்க்குறப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக இருப்போம் இல்லையா? நம்ம ஜோதிடர்கள் வழிகாட்டி அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பு. இப்போ நம்மக்கிட்ட வந்து பெரிய லெவலில் வக்கீல் வருவாங்க, டாக்டர் வருவாங்க, பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க. நம்ம படித்தது என்னமோ கம்மி தான். ஆனால் நம்ம அவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய தகுதியில் நம்ம இருக்கிறோம்ல. இறைவன் அந்த ஸ்தானத்தில் நம்மளை வச்சுருக்கிறோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு அறிவு வேணும் இல்லையா? அந்த அறிவை நம்ம தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து குருநாதருக்கும் வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.